சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது கணபதியாரின் திருமணம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் கணபதியை பார்த்து, கணேசா, நீயே மகா புத்திசாலி. தாய் தந்தையரிடம் திட பக்தியுடைய நீ சொன்னவை உண்மையானவை. தாய் தந்தையரை வலம் வந்தால் பூமியை வலம் வந்த பயன் கிடைக்கும் என்று வேத சாஸ்திர புராணங்கள் கூறுகின்றன. நாங்களும் உன் செயல் கண்டு மகிழ்ந்தோம் என்று பாராட்டிவிட்டு திருமண விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் விஸ்வரூபனின் புதல்வியர்களான சித்தி புத்தி என்ற மிகவும் அழகிய கன்னியரை வேத விதிப்படி சர்வ ஆடம்பரமாக திருமணம் செய்ய தீர்மானித்தார்கள். தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கணபதியின் திருமணத்திற்கு வந்தார்கள். விஸ்வரூபன் தன் புதல்வியர் இருவரையும் கணபதிக்கு திருமணம் செய்து கொடுத்தான். சிறிது காலம் கழிந்த பிறகு சித்தி என்னும் மனைவியிடம் லக்ஷன் என்னும் பிள்ளையும் புத்தி என்னும் மனைவியிடம் லாபன் என்னும் பிள்ளையும் உண்டானார்கள். அந்த சமயத்தில் உலகத்தை சுற்றி வர சென்ற குமார கடவுள் பூமியை வலம் வந்து கைலாய மலைக்கு திரும்பி வந்தடையும் போது கலகம் உண்டாக்கக்கூடிய நாரத முனிவர் புன்சிரிப்போடு அங்கு வந்து, சுப்பிரமணியமூர்த்தி, உன் தாய் தந்தையர் செய்த காரியத்தை கேட்டீரோ? உன்னை உலகத்தை சுற்றி வர அனுப்பிவிட்டு விக்னேஸ்வரனுக்கு 2 கன்னியரை கல்யாணம் செய்து வைத்து விட்டார்கள். இப்போது கணபதி அவ்விரு கன்னியரிடமும் 2 புதல்வரை பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்கிறார். நீரோ இத்தனை கஷ்டத்துடன் உலகத்தை சுற்றி வந்திருக்கிறீர். பெற்றோர்களே இவ்வளவு தவறு செய்தால் மற்றவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள்? இது மிகவும் அநியாயம். இது அவ்வளவு சரியில்லை. இப்படி செய்தவர்களுடைய முகத்தை கூட பார்க்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. இனி உன் இஷ்டம் சண்முகா என்று கோல் மூட்டிவிட்டு போய்விட்டார். அதன் பிறகு சண்முகர் தன் தாய் தந்தையரிடம் விரைந்து வந்து அவர்களை வணங்கி கோபம் கொண்டு புறப்பட்டார். தாய் தந்தையர் தடுப்பதையும் கருதாமல் கிரௌஞ்சகிரி நோக்கி சென்றார். அவ்வாறு போகும்போது தாய் தந்தையர், நீ போக வேண்டாம், உலகை சுற்றி வந்ததும் விவாகம் செய்வதாக நாங்கள் சொன்னபடி இப்போது விவாகம் செய்து வைக்கிறோம் என்று தடுத்தார்கள். அதற்கு குமாரர், நீங்கள் என் விஷயத்தில் வேஷம் செய்தீர்கள், ஆகையால் நான் இங்கிருக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டே நடந்து கிரௌஞ்சகிரி சென்று அங்கேயே நின்றுவிட்டார். அன்று முதல் அவருக்கு குமார பிரம்மச்சாரி என்று பெயர் உண்டானது. கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்கள் முனிவர்கள் முதலிய யாவரும் அங்கு சென்று குமார தரிசனம் செய்கிறார்கள். அந்த நாளில் தரிசிப்பவர்கள் பாவம் அகன்று இஷ்ட காரியங்கள் கைகூடும். புத்திரனது பிரிவை தாங்க முடியாத பார்வதி தேவி மிகவும் துயரத்துடன் கிரௌஞ்சகிரியை அடைந்தாள். பிறகு சிவபெருமானும் மல்லிகார்ஜுனன் என்ற பெயருடன் ஜோதிர்லிங்க ஸ்வரூபத்துடன் அங்கு சென்று வசித்தார். அங்கு பார்வதி, பரமேஸ்வரன் ஆகிய இருவரும் பிரத்யட்சமாக இருக்கிறார்கள். அவர்கள் இருவரது வருகையையும் உணர்ந்து கந்தர் அங்கிருந்து செல்ல முற்படும் போது தேவர்கள் அனைவரும் அங்கிருக்கும்படி பிரார்த்தித்தார்கள். பிறகு அங்கிருந்து 3 யோஜனை தூரத்தில் சுப்பிரமணியர் தங்கியிருந்தார். தாய் தந்தையர்கள் இருவரும் குமார கடவுளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு அங்கே வருகின்றார்கள். நைமிசாரண்ய முனிவர்களே, கணபதியின் விவாக விஷயத்தை நீங்கள் கேட்டபடியே சொல்லிவிட்டேன். இந்த சரிதத்தை கேட்டவர்கள் சகல பாவங்களும் நீங்க பெற்று சுகமாக வாழ்வார்கள். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.